தேவனுடைய பார்வையில எல்லாம் ஆகும். முடியாதது முடிய வைக்கிறவர் தான் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏழையா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு தரித்திரங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு குடிசை வீட்டுல இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டப்படுகிற குடும்பத்துல வாழ்ந்திருக்கலாம், ஏதோ குடிக்கிற கணவரோடு கூட குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கலாம். நாளைக்கு தேவன் நம்முடைய கண்களை திறந்தார் என்று சொன்னால் நாம் குடும்பமாய் தேவனை ஆராதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மகிமையான வீட்டுல நம்ம வசிப்போம், மகிமையான காரியங்கள் நம்ம செழிப்பா நம்மளை கர்த்தர் வாழ வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கண்கள் திறக்கணும். தரிசனங்கள் காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லணும், நான் இந்த வீடு இல்லை, இந்த வீட்டு மேல நான் கட்டுவேன், எனக்கு நிறைய காசை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நிறைய கார் கொடுத்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, என் கணவர் ரட்சிக்கப்பட்டாரு, என் கணவர் பைபிள் படிக்கிறாரு, என் கணவர் பாட்டு பாடுறாரு, என் கணவர் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறாரு, கடவுளை ஊழியத்தை தாங்குறாருங்கிற அந்த கற்பனையில நீங்க வளரணும். ஆமே, கற்பனை தான் ஒரு நாளைக்கு அது என்ன பண்ணும், நிஜமா மாறும். நீங்க கற்பனை வைக்கணும், அது ஆகாது, அது நடக்காது அப்படின்னு இந்த விதமான காரியங்களையே நீங்க சொன்னா அது அப்படிதான் ஆகும். என் கணவரெல்லாம் திருட மாட்டாருங்க, என் கணவரெல்லாம் சர்ச்சைக்கு வர மாட்டாரு, என் பிள்ளையெல்லாம் திருந்தாரு, என் பிள்ளையெல்லாம் சர்ச்சைக்கு வராது அப்படின்னு சொன்னா வாயின் வார்த்தையின்படியே நடக்கும். எந்த வாயில நீங்க எதை அறிக்கை இடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். வெட்டுற குழியிலே தான் துன்மார்க்கன் வெட்டுகிற குழியிலே தானே விழுவான் சொல்லுவது போல உங்க வாயின் வார்த்தையினாலேயே நீங்கள் விழுந்து போவீர்கள். உங்க வாயின் வார்த்தையின்படியே நடக்காமல் போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.